தமிழனுக்கு தமிழன் தான் எதிரி. இங்கே இல்ல, எந்த நாட்டிலயா இருந்தாலும் சரி, இந்த உலகம் முழுவதுமே தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாது. அதேமாரி தமிழர்களுக்கு தமிழர்கள் தான் எதிரியே. இப்போ அதேமாரி பார்த்தீங்கன்னா, விஜய் வின்னிங் ரிசல்ட் இன்னைக்கு 1 வாரம் ஆச்சு. அவரை முதலமைச்சர் ஆக விடாம எவ்வளவு தொல்லைகள், எவ்வளவு பிரச்சனைகள குடுக்குறாங்க. இப்போ எதிர்க்கட்சிக்காரவங்கலாம் இந்த மாரி தொல்லைகள் குடுக்குறதுனால, முதலமைச்சர் ஆக விடாம தடுக்கிறதுனால, விஜய் எந்த விதத்துலயும் குறைஞ்சு மாட்டாரு. அவர் இப்போ தான் அவரோட அவரோட அந்த மதிப்பு மரியாதை கூடிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் நீங்க பண்ற இந்த அட்டகாசங்கள்னால தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்து மதிப்பு மரியாதை இன்னும் அதிகமா தான் இருக்கே ஒழிஞ்சு குறையாது. நீங்க பண்றது சீட்டிங் வேலை, பிராடுத்தனங்கள்லாம் எந்த மக்களுக்கும் தெரியாம கிடையாது. தமிழ்நாட்டில இருக்க அனைத்து மக்களும் முட்டாள்கள் கிடையாது. எல்லாருமே அறிவாளிங்க. நீங்க பண்ற இந்த சீட்டிங் தனம், பிராடுத்தனத்தினால விஜயோட மதிப்பு மரியாதை கூடிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு அவர் சிஎம் பதவியில நீங்க நிற்க விடாம ஆக்குறதுனால, அவர் இன்னைக்கு வேணா தோக்கலாம். ஆனால் இன்னைக்கு வேணா சிஎம் இல்லாம போகலாம். ஆனால் அடுத்த ஜென்மத்துக்கு அவர் தான் சிஎம், தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அவரை அசைக்கவே முடியாது. ஜெயலலிதாவோட அதிகமான பவரை எம்ஜிஆரோட அதிகமான பவரை அவர் நிலைநாட்டுவார். இதை எல்லா மக்களும் தெரிஞ்சுங்க. இந்த எதிர்க்கட்சிக்காரவங்களாம் தெரிஞ்சுங்க. அதாவது எதிர்க்கட்சிக்காரவங்களாம் இந்த மாதிரி சீட்டிங் வேலை பண்ணுறதுனால இன்றைக்கி முதலமைச்சர் ஆக முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்தார். அவர் பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா கட்சிக்காரவங்களும். இப்போ 1-2 சீட்டு வேணுமா, 1-2 சீட்டை கொடுத்துட்டு முதலமைச்சர் பதவி வேணுமா, துணை முதலமைச்சர் பதவி. துணை முதலமைச்சர் பதவி இல்லை, இது பிரதமர் பதவியே வாங்கிடலாம். இந்த 1-2 சீட்டை கொடுத்துவிட்டு நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் பொட்டிக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிரதமர் பதவி வந்துடும். இப்போ இதனால் நீங்கள் பண்ணுற அட்டகாசங்கள்னால தமிழ்நாட்டு மக்கள்லாம் நொந்து வெந்து வெறுத்து போயிருக்காங்க. ஒவ்வொரு ரசிகர்களும், ஒவ்வொரு மனிதர்களும் அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும். நீங்கள் பண்ணுற அட்டகாசங்கள்னால எல்லா மக்களும் அழுவுது. இன்றைக்கி ஒரு மனிதரை போட்டு இவ்வளோ சித்திரவதைகள் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் அழுவுது. குழந்தைங்கள்லேருந்து, பெண்கள்லேருந்து, பெரியவங்கலேருந்து எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க, கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பண்ணுறது விளையாட்டுத்தனமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். எந்த கட்சியுமே ஜெயிக்க முடியாத அளவுக்கு போயிடுவீங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. இனிமேல் எந்த கட்சியுமே தமிழ்நாட்டில் நிலைநாட்ட முடியாத அளவுக்கு டிவிக்கே மட்டும்தாங்கிறது மாதிரி ஆயிரும் நான் குறிப்பிட்ட காலங்களில். நீங்கள் பண்ணுற இந்த சீட்டிங் வேலை, பிராடு தனத்தினால. அதனால் நீங்கள் யோசித்து பண்ணுங்கள். மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ வேதனைகளில் கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதனால் எவ்வளோ பிரச்சனைகள், எங்கே பார்த்தாலும் போராட்டம், சண்டை. இந்த சண்டை வம்பு பிரச்சனையெல்லாம் நீங்களே மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் போராட்டங்கள். இந்த போராட்டங்கள்னால வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போக முடியாமல் ஆகுது. எவ்வளவோ பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் எதிர்க்கட்சிக்காரவங்க பண்ணி விட்டுக்கிட்டு இருக்க சதி வேலைகள். இப்போ கவர்னர் ஆட்சி வந்துச்சுன்னா, நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே மதிப்பு மரியாதைகள் அடித்து விரட்டுவாங்க, தூக்கி உள்ளே போடுவாங்க. அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே இப்போ இருக்கிற சுதந்திரம் மாதிரி இருக்க முடியாது. 6 மணிக்கு மேலே நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது. இந்த மாதிரிலாம் சட்டத்திட்டங்கள் வந்துடும். அதை யோசித்து டிவிகேக்கு ஆதரவு கொடுங்க. இந்த 1-2 சீட்டு வச்சுருக்க அறகுறை கட்சிக்காரவங்களுக்கு நான் கேட்டுக்கிற இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அறகுறை கட்சிக்காரவங்க 1-2 சீட்டு வச்சுருக்கவங்கக்கிட்ட நான் கேட்டுக்கிறது என்னென்னா, விஜய்க்கு ஆதரவு கொடுத்து, அதாவது நம்ம தமிழன் தான் நாட்டை ஆளணும். இப்போ விஜய் பாஜகவில் போய் சேர்ந்து மோடிக்கிட்ட சப்போர்ட் வாங்கி இந்நேரம் ஈஸியாக முதலமைச்சர் ஆகியிருக்கலாம். ஆனால் அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணலைன்னா, இந்திக்காரங்களை இப்போவே உள்ளே விட்டு நாட்டை பிடிச்சிட்டாங்க. அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக இந்திக்காரங்க தான் இப்போ எல்லா வேலைகள்லையுமே, பேங்க்லேருந்து எல்லா வேலைகள்லையுமே இந்திக்காரங்க தான் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் விஜய் இப்போ மோடியை தேடி போகாமல், அமித்ஷாவை தேடி போகாமல் இருக்காப்புல. ஆனால் அது தெரியாமல் நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்க கட்சிக்காரவங்க தமிழனுக்கு தமிழன் தான் எதிரிங்கிறது மாதிரி 1-2 சீட்டு கொடுக்க யோசிச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் இழுக்கடிச்சு அவரை தவிக்க வைக்கிறாங்க. ஆனால் எல்லா கட்சிக்காரவங்களும் இதுக்கெல்லாம் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். எல்லா மக்களும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது
தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு தமிழர்களுக்கு ஆதரவு கொடுக்காம இப்போ நீங்கள் பிரச்சனைகளை வந்து மூட்டி விட்டு மத கலவரங்களை உண்டு பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க, எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள்.